நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அக்கா வெளியில போறீங்களா? ம். என்னாச்சுக்கா? இங்க நேத்து பெரிய சண்டையா இருந்தது. அதுக்காக தான் இங்க இருந்து கிளம்புறீங்களாக்கா? நான் சில முக்கியமான வேலைக்காக போறேன். ஜெயாக்காவும் மனோஜனாவும் இங்கே வந்துதான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. மனோஜன் இங்க வந்ததுனால தான் ஜெயாக்கா சண்டை போட்டாங்களா? நீங்க என்ன தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க ராணி? நாம எல்லாரும் இங்க ஒரே காம்பவுண்ட்ல தானே இருக்கோம். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்க விரும்புறேன். அந்த பிரச்சனை ஒன்றும் பெருசான பிரச்சனை எல்லாம் கிடையாது. நேத்து இங்க சண்டை நடந்தப்ப போக வேணும்னு ஆண்டனி என்ன தடுத்துட்டாரு. இல்லனா நான் அப்பவே இன்வால்வ் ஆயிருப்பேன். மத்தவங்க வந்து இன்வால்வ் ஆகி தடுக்கிற அளவுக்கு இங்க எந்த பிரச்சனையும் நடக்கல. அந்த அக்கா சத்தம் போட்டு பேசின எல்லா விஷயத்தையும் நான் கேட்டேன். நான் மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஜெயாக்காக்கு தெரியாம மனோஜன் இங்க வந்ததுதான் இந்த சண்டைக்கு காரணம்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. மனோஜனாவையும் ஜெயாக்காவையும் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா என்ன? தெரியும். அதனால தானே அவர் இங்க வந்தாரு. அப்படின்னா நான் நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்திருக்கு. இருந்தாலும் இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல. நீங்க கௌரவமான ஆளுங்க தான் இத்தனை நாளா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே கெட்ட பேர் வருது. அது மட்டும் இல்லாம ஆண்டனி அவர் என் விஷயத்தை தவிர வேற யாரும் விஷயத்திலும் இன்வால்வ் ஆக மாட்டாரு. இங்க வந்து இத்தனை நாளா ஆகுது. அவர் வெளியில வந்து நின்னு யாருக்கிட்டையாவது பேசினதை நீங்க பாத்திருக்கீங்களாக்கா? மத்த பொண்ணுங்க கிட்ட போய் வலிஞ்சு பேசுறது ஆண்டனிக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த அளவுக்கு நல்ல மனசு உள்ள ஆள் கிடைச்சதுதான் நான் செஞ்ச பாக்கியம். அப்புறம் நம்மள மாதிரி பொண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா தான் இருக்கணும். குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதிரி இடத்துல பல பேர் வந்து போற இடத்துல அவங்கள பார்க்க கூட நம்ம போக கூடாது. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். எல்லாரும் ஆண்டனி மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்க கூடாது இல்லையா? ஜெயாக்கா, என்னக்கா அண்ணன் கூட சண்டை போட்டு போறீங்களா? எதுக்கு? நீங்க பக்கத்து காட்டேஜ்ல போய் சண்டை போட்டதை நான் பார்த்தேன்க்கா. ஆனா பாலக்கா அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணவே இல்லை. ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஒன்னும் தெரியாத பாப்பா போட்டாலும் தாப்பான்னு. அதுல ஒருத்தர் மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது இல்லக்கா. நீங்க மனோஜன விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும்க்கா. அப்படி இல்லைன்னா என்னோட ஆண்டனி மாதிரி நல்லவரா இருந்திருக்கணும். ஒரு காமெடிக்கு கூட பொண்ணுங்க கிட்ட போய் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அது மட்டும் இல்லாம கட்டின புருஷனை எல்லா பொண்ணுங்களுமே நியாயப்படுத்தி தான் பேசுவாங்க. ஆண்டனி மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. அழகான பொண்டாட்டி இருந்தா கூட சில ஆம்பளைங்க அழகு கம்மியா இருக்க பொண்ணுங்க மேலதான் ஆசைப்படுறாங்க. பொண்ணுங்களும் அப்படிதான். பாலாக்காவை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? நல்லாவே தெரியும். அவங்க தப்பு பண்ணுவாங்களா? இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நிலைமையிலயும் உங்க புருஷனை இப்படி வசியம் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். ஒரு நிமிஷம்க்கா. இந்த பாலாக்காவை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கும் அவளுக்கும் ஒரே அம்மா தான். வேற ஏதாவது டீட்டெயில் வேணுமா என்ன? தங்கச்சியா? மத்த விஷயங்களை பத்தி நான் திரும்ப வந்து உங்ககிட்ட சொல்றேன். வேணும்
பாலா, அவளை நான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது தேவைப்படும் போது வந்தா போதும். ஜெயாவும் வீட்டுக்கு போயிட்டா. அவ 2 நாள் வீட்டில் இருக்கட்டும். ஜெயா இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்க ரூமுக்கு வந்திருக்கவே கூடாது. நாங்க வந்ததுனால தான் எல்லா பிரச்சனையுமே. நேத்து நடக்கலன்னா இன்னொரு நாள் கண்டிப்பா இந்த மாதிரி நடந்திருக்கும். ஒருவேளை நீங்க இங்க வரலன்னா கூட இதெல்லாமே பாலாவோட பிளானிங் அப்படின்னு சொல்லி ஜெயா சண்டைக்கு வருவாங்க. இருந்தாலும் நேத்து நடந்த சண்டைக்கும் உங்க மனசு வருத்தப்பட்டதுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மனுஜ் நீங்க? நமக்கு நடுவில் இந்த மன்னிப்பு நன்றி எல்லாம் சொல்லணுமா என்ன? சார், சாப்பிட்றதுக்கான நேரம் ஆச்சு. போய் சாப்பிடுங்க. எனக்கும் சாப்பாடு வந்திருக்கும். நான் இப்ப கிளம்புறேன். பார்த்து வரேன். என்னாச்சு டாக்டர்? நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு ஆளை நான் இங்க பார்த்தேன். இந்த இடத்துலயா? அதோ அந்த குடைச்சல் தான் இருக்கான். அந்த ஆளை நீங்க ஏன் தேடுறீங்க? அந்த ஆள் ஒரு திருடன் டாக்டர். பேரு பிரகாஷ். சாரி மனோஜ், நீங்க ஆளை மாத்தி சொல்றீங்க. அவரோட பேரு ஆண்டனி. ஆண்டனியா? ஆமா, அவங்க கூட இருக்கிறது ராணி. அவங்க லைஃபே ஒரு ட்ராஜடி. ராணி கூட மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆண்டனிக்கு ஆக்சிடென்ட்டே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க நல்லா க்ளோஸ் ஆயிட்டாங்க. ராணி ட்ரீட்மெண்ட்ல ஆண்டனி கூடவே இருக்கலாம்னு முடிவு பண்ணப்போ அவங்க ஃபேமிலி எதிர்த்தாங்க. அவங்க வேண்டான்னு சொல்லி ஆண்டனிய கூட இருந்து பாத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த ஆளு பேரு பிரகாஷ். அதே உருவம். இப்படி தூரமா இருந்து பார்த்துதான் ஆளை கண்டுபிடிப்பீங்களா? தேவையில்லாத சந்தேகம் வேண்டாம். ஆண்டனிய எனக்கு நல்லா தெரியும். அந்த மனுஷன் திருடன் கிடையாது. ரொம்ப ரொம்ப சாந்தமா இருக்கிற ஒரு ஆளு. அவரோட முதுகுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. ஆனா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாலோ இல்ல ட்ரீட்மெண்ட்ல தப்பு ஏற்பட்டாலோ கட்டில இருந்து எழுந்திருக்க முடியாதபடி படுத்து கிடப்பாரு. அந்த ஆளை டக்குன்னு பார்த்தப்ப மனோஜ், உங்க மனசுல அந்த மாதிரி ஒரு உருவம் பதிஞ்சதுனாலதான் ஒரு சின்ன உருவ வித்தியாசம் ஏற்பட்டா கூட நாம தேடுற ஆள் தான்னு நமக்கு தோணும். இப்பவும் உங்களுக்கு சந்தேகம்னா நான் ஆண்டனி இங்க வர சொல்றேன். நீங்க 2 பேரும் நேருக்கு நேரா பார்த்து உங்க சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க. சரியா? வேண்டாம். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு அப்படி தோணி இருக்கலாம். ஓகே. என்னங்க ஒரு நிமிஷம்.
ஆண்டனியோட காலேஜ் தானே? ஆமா சார். என்ன வேணும்? பிரகாஷ் இல்ல ஆண்டனி இருக்காரா? ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அதான் அவரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஜெயாக்காவோட ஹஸ்பண்ட் தானே? எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணா. நேத்து ஜெயாக்கா அவங்க தங்கச்சியோட அவங்க காட்டேஜில் போய் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்பதான் நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சுது. நீங்க எத்தனை நாள் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? ஒரு வாரத்துக்கு அப்புறமா இங்க இருந்து போயிடுவோம். ஆண்டனி வீடு எங்க இருக்கு? அப்படி சொல்ற அளவுக்கு ஆண்டனிக்கு அட்ரஸ் கிடையாது. அவங்க அப்பா அம்மா ஊரு அரப்பாக்கம்னு சொன்னாரு. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அங்க அவர் போகவே இல்லை. அண்ணா வாங்க உள்ள உட்காரலாம். உட்காருங்கண்ணா. ஆண்டனியை தவிர அவருக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்கா? அவர் பேரு ஆண்டனி மட்டும்தான் தெரியும். ஏன்னா அப்படி கேக்குறீங்க? அதாவது ஆண்டனி கும்மிடிப்பூண்டி பக்கத்துல தங்கியிருந்தாரான்னு தெரிஞ்சுக்கதான். அப்படிலாம் எதுவும் இல்லையேண்ணா. பெங்களூர், கொச்சி, கோழிக்கூடு இந்த இடத்துல தான் ஆண்டனி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஹாஸ்பிட்டலுக்கு சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் டெலிவரி பண்ற பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. கும்மிடிப்பூண்டிக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன்னா. எங்க அக்காவோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க சர்ச்சுக்கு 2-3 தடவை வந்திருக்கேன். ஆண்டனிக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லைங்களா? இருப்பாங்க. ஆனா ஆண்டனிக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு உறவுமே இல்ல. என் வாழ்க்கையிலேயே நான் மறக்க முடியாத ஒரு ஆளுக்கும் ஆண்டனிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஐ மீன் ஃபேஸ் கட்ட. நடக்கும்போது தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு தெரியுமா? பார்த்தாங்க. வேண்டாம், பிடிக்க வேண்டாம். நான் அப்படியே மெதுவாக நடந்து போய்க்கிறேன். ஒரு ரூம் வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன். பரவாயில்ல, விடுங்க, நான் நடந்து போய்க்கிறேன். நீங்க கிளம்புங்க. ஆண்டனி உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? அடிக்கடி ஷாப்புக்கு வருவாரு. அப்பப்ப வேலை விஷயமா வெளியூர் போயிருவாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அப்ப ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்து பாத்துக்கிட்டது ஆண்டனி தான். இவன் எப்படி இங்க வந்தான்? மனோஜ் அண்ணா, என்னாச்சு? ஏதாவது மறந்துட்டு போயிட்டீங்களா? இல்ல, எதுவும் மறக்கல. 7 லட்ச ரூபா பணத்துக்கும் உங்களோட மனைவிக்கும் நீங்க மட்டும் தானே பாதுகாப்பா இருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு உதவியா இருக்கலாம்னு வந்திருக்கேன். என்னாச்சு சார்? படியறது கஷ்டமா இருந்தா நான் உதவி பண்றேன். நோ தேங்க்ஸ், நீங்க போங்க சார். ட்ரீட்மெண்ட் ரூம்ல இருந்து பேஷண்டோட ரூமுக்கு கூட்டிட்டு போறது இங்க இருக்கிற ரூல்ஸ். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். ஆண்டனியை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பழகின ஆள் மாதிரி இருந்துச்சு.
அதனால தான் அவரை பத்தி கேட்டேன். நீங்க ஏன் இந்த மாதிரி டீட்டெயிலா கேக்குறீங்கன்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேனே. ஆண்டனியை பார்த்து பேச நான் இன்னொரு நாள் வரேன். வரேன். போயிட்டு வரேன். அண்ணா, உங்க ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனை முடிஞ்சிச்சானா? அது அவ்வளோ சீக்கிரம் முடிகிற பிரச்சனை இல்லைம்மா. என்ன டென்ஷனா இருக்கீங்க? யாரு வந்துட்டு போறது? அவரா? அவர்தான் மனோஜ் அண்ணா. பக்கத்து காட்டேஜில் இருக்க ஜெயாக்காவோட புருஷன். நான் தான் சொன்னேன்ல அக்கா தங்கச்சிகளுக்குள்ள சண்டைன்னு. ஆமா, அந்த ஆள் எதுக்கு இங்க வந்தாரு? இன்னைக்கு அவரு உங்களை இந்த இடத்துல வச்சு பாத்துருக்காராமா. அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களை மாதிரி ஃபேஸ் கட் இருக்கான். அதை பத்தி கேட்க தான் வந்துட்டு போனாரு. அது சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு போனாரு. ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா நேர்லயே அவரை பார்த்திருக்கலாம். யாருக்கிட்டையும் பழகக்கூடாது நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. எனக்கு மற்றவங்கள பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இதுக்கப்புறம் அந்த ஆள் இங்கே வந்தாருன்னா நீ ஏன் முகத்துக்கு நேரம் சொல்லிடு. ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் எனக்கு யாரு கூடவும் பேசவோ பழகவோ இஷ்டம் இல்லை. அப்புறம் நீயும் யாருக்கிட்டையும் பழக வேண்டாம், புரியுதா? மனோஜ், நீங்க அந்த ஆளை நல்லா பாத்தீங்களா? அந்த ஆளை பார்த்தா பிரகாஷ் மாதிரி தான் இருந்தது. அவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு அவன் தைரியமா திரும்ப இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? இங்க இருக்க யாரும் அந்த அளவுக்கு யாரையும் வாட்ச் பண்ண மாட்டாங்கல்ல. பல பேர் கிட்ட இருந்து திருடின பணம் அந்த ஆள் கிட்ட கண்டிப்பா இருக்கும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அவன் ஃபாரினுக்கு போறான்றது நமக்கு தெரியாது இல்லையா? பிரகாஷ் இங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருப்பான்னு எனக்கு தோணல. அப்புறம் பிரகாஷ் மாதிரி உருவ ஒற்றுமை இருக்கிற அந்த ஆளை நமக்கு இருக்கிற சந்தேகத்தால போய் கேள்வி கேட்க முடியாது. என்னோட மனசுல அவன் முகம் அப்படியே பதிஞ்சிருக்க. அதனாலதான் என்னவோ சந்தேகப்படும்படி யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அது பிரகாஷ் மாதிரியே தோணுது. அந்த ஆள் அந்த பணத்தோட அன்னைக்கே ஊரை விட்டு ஓடிருப்பான். ட்ரீட்மெண்ட் இப்ப நடந்துட்டு இருக்கிறதுனால நீங்க பார்த்த அந்த ஆளு கண்டிப்பா இங்கதான் இருக்கணும். நாமளும் இருக்கோம் இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மனோஜ் இந்த இடத்துல பிரகாஷ பார்த்ததா சொல்றாரு. பிரகாஷையா? இங்கயா? எங்க?
மனோஜ் பார்த்த அந்த பிரகாஷ் யாருன்னு நீயே கேளு. அடிக்கடி இங்க வந்துட்டு போவால ராணி, அவளோட புருஷன். சாரி, புருஷனா ஆக போற ஆளு. ஆண்டனியா? மாமா, நீங்க ஆளை மாத்தி பாத்திருப்பீங்க. நம்ம தேடிட்டு இருக்க ஆளு நம்ம முன்னாடி வந்தா நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படும் இல்லையா? எனக்கு அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு. அந்த ஆளு பிரகாஷ் தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் அங்கிருந்து போயிட்டான். சந்தேகத்தை தீக்கணும்னா நாம உங்க காலேஜுக்கு போய் பார்த்துட்டு வந்தா என்ன? அந்த ஆள் ட்ரீட்மெண்ட் ரூம்ல இருக்காரு. நான் உங்க காலேஜுக்கு போய் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். அப்படின்னு அங்க போயிட்டு வரலாம். மனோஜ் அந்த பிரகாஷை பார்த்திருக்காருன்னா கூட இருக்கிற அந்த ராணியும் ஃப்ராடா தான் இருக்கணும். நாம இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம்னு அவன் அந்த ஆள் கிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பா. அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பிரகாஷ் இங்க இருப்பானா சொல்லு? என் வீட்டுக்கார் சொல்றது சரிதான். கண்டிப்பா ஆண்டனி பிரகாஷா இருக்க வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 மாசமாவே பெங்களூர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டனிய ராணி இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அது அவங்க இங்க சொன்னா பொய்யா கூட இருக்கலாம் இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் ராணி கண்டிப்பா ஒரு ஃப்ராடு கிடையாது. பிரகாஷ் கூட இதுக்கு முன்னாடி ஒருத்தி இருந்தால, அவளை பார்க்கும்போது நமக்கு என்ன ஃப்ராடுன்னு தோணுச்சு. யாரையும் நம்ப முடியாது பாலா. நான் அவனை கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கணும். அவன் பிரகாஷா இல்ல ஆண்டனியான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாம எனக்கு நிம்மதி இருக்காத. இருந்தாலும் இப்போதைக்கு நாம அங்க போக வேண்டாம். ஏதாவது ஒரு காரணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறமா நம்ம போலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.